ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவன் வேதத்தை சுட்டிக்காட்டிய போதும் அவன் அதை சரியாக சுட்டிக்காட்டவில்லை அல்லது அதை சரியாக அர்த்தப்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. யாராவது நம்மகிட்ட வேதவசனத்துக்கு தவறான ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள் என்றால், அதற்கு இப்படிப்பட்ட தவறான விளக்கம் தான் சரின்னு சொல்லி வாதிடுவார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் கையில் வேத புத்தகம் வச்சுருக்கிறோம். அதை படித்து பார்த்து இந்த என்ன நோக்கத்திற்காக இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, நம்ம அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வேத வசனத்தை பயன்படுத்தலாமா அல்லது நம்முடைய பாதுகாப்பிற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நன்றாக ஆராய்ந்து கற்றிருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமாம், எழுதப்பட்டிருக்குது, தூதர்கள் தாங்குவார்கள், கீழே விழுந்துடாமல் தாங்கி படித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போ வழியில் நடந்து போகும்போது இடரல கீழே ஸ்லிப் ஆனா, கீழே விழப்போனா கண்ணை அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க. ஆனால் வேணும்னே நான் ஒரு மலை மேலே ஏறி அங்கேருந்து குதிச்சுட்டு கடவுளை என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு நான் செய்வது தவறு. இப்படி வேதத்தை சரியாக மொழிபெயர்த்து சரியாக அர்த்தப்படுத்த கற்றுக்கொள்வோம், நாமும் பயன்பெறலாம்.